தட்டை செய்வதற்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவு, 1/2 கப் கடலைப்பருப்பை தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட 1/4 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் வேர்க்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். பேனில் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை போட்டு லேசாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை பாருங்கள் வறுத்துட்டோம். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை தூளை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பொட்டுக்கல்லையே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கல்லையும் வேர்க்கடலையும் நல்லா பவுட்ரு அரைச்சிட்டோம். இப்போ இது ஒரு சலிச்சுக்கலாம். தட்டைக்கு நம்மளுக்கு நல்லா பவுட்ராக இருக்கணுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏதாவது கட்டி மாதிரி இருந்தால் அதை உடச்சி விட்டுட்டு எடுத்து போடுங்க. பாருங்கள், நல்லா பவுட்ராக இருக்கிறத மட்டும் நம்ம நல்லா சலிச்சு எடுத்துட்டோம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு டைம் சலிச்சு எடுத்துக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் வேர்க்கடலை பொட்டுக்கடலை பவுட்ரு, இதோட ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதோட ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்ரு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கிங் ஆயிலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு எப்படி நீங்கள் மாவு பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், மாவு கொஞ்சமாக எடுத்து நான் உருண்டை பிடிச்சிட்ருக்கிறேன். நம்ம பட்ரு போட்டிருக்கங்காட்டி நம்மளுக்கு வந்து கையில் வந்து ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா நம்ம தட்டி எண்ணெயில் போட்டால் போதும். பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை வருதுன்னு பாருங்கள். உருண்டையில் ஒரே ஷேப்பில் ஒரே அளவாக எடுத்து கரெக்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. சின்னதும் பெருசுமாக பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது தட்டைக்கு. பாருங்கள், ஒரு பாலித்தீன் கவரில் லைட்டாக எண்ணெய் விட்டு கவர் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற இந்த மாவு எடுத்து இங்கே வச்சிடலாம். அடிப்பகுதி நெளிவில்லாமல் சமமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 3 தடவையாவது நல்லா ப்ரெஸ் பண்ணணுங்க. கார்னரில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். பாருங்கள், எல்லா பக்கமும் நம்ம சமமாக பரப்பிட்டோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சன்னமாக பரப்பிக்கோங்க. கடாயில் பாருங்கள் எண்ணெய் சூடாயிருச்சு.
ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமே இல்லாமல் லோ ஃப்ளேமே இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கும் போது நம்மளுக்கு உள்ளேலாம் மாவு நல்லா வெந்துருங்க. பாருங்கள், தட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம தட்டை பண்ணிட்டோம். எப்படி நல்லா முறுமுறுன்னு இருக்குன்னு பாருங்கள். நான் யூஸ் பண்ண மெத்தடில் நீங்களும் யூஸ் பண்ணி இந்த தீபாவளிக்கு இது போல் தட்டை செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.